வரலாற்றில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஒரே நாளில் 2 முறை உயர்ந்த தங்கம் விலை சவரன் 76,280 ரூபாயை தொட்டுள்ளது. 1 கிராம் தங்கம் 9,535 ரூபாயாக அதிகரித்துள்ளது. டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியை சந்தித்து வருவதன் காரணமாக தங்கம் விலை அதிகரித்து வருவதாக நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். வணக்கம். கடந்த ஒரு வாரமாகவே ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக குறைந்தபட்சமாக 9,000 பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. AI செமிகண்டக்டர் கனிமவள துறைகளில் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளதாக பிரதமர் மோடி அப்போது தெரிவித்தார். புல்லட் ரயில் திட்டத்தில் ஜப்பானுடன் இணைந்து செயல்படுவோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஜப்பானின் தொழில் நிறுவனங்களை இணைப்பதில் கவனம் செலுத்தப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாதம் தொடர்பாக இந்தியா ஜப்பான் கவலை கொண்டுள்ளதாக பிரதமர் மோடி கூறினார். பாதுகாப்பு விவகாரத்தில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவு. இந்தியா வியத்தகு பொருளாதார வளர்ச்சியை கொண்டுள்ளது. பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபா தெரிவித்தார். விண்வெளித்துறையில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளதாகவும் அறிவித்தார். நெல்லுக்கான கொள்முதல் விலையை 2,500 ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மத்திய அரசு நிர்ணயித்த குறைந்தபட்ச ஆதார விலையுடன் சேர்த்து தமிழக அரசின் ஊக்கத்தொகையாக சாதாரண ரகத்திற்கு ரூபாய் 131 சன்ன ரகத்துக்கு ரூபாய் 1,560 என வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் சாதாரண ரகம் ரூபாய் 2,500 எனவும் சன்ன ரகம் ரூபாய் 2,545 எனவும் கொள்முதல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 10 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் பயன்பெறுவர் என்று கூறிய தமிழக அரசு இந்த ஊக்கத்தொகை வரும் செப்டம்பர் 1 முதல் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று விளக்கமளித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் போதிய எண்ணிக்கையில் நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பு சாதாரண மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். மாநிலங்களின் வரி வருவாய்க்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என டெல்லியில் நடைபெற்ற எதிர்க்கட்சி நிதி அமைச்சர்களின் கூட்டத்தில் தீர்மானம். மாநில வருவாயை பாதுகாக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் பயனளிக்காது என்று மத்திய அரசின் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மூலம் மாநில வருவாயை குறைக்கக்கூடாது என்றும் முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் விசாரணையை தள்ளி வைக்க கோரினார் ராகுல் காந்தி. அவருக்கு ஜார்க்கண்ட் நீதிமன்றம் 2,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் கரைப்பு நிகழ்ச்சி கோலாகலம். பிரம்மாண்ட விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து வந்து நீர்நிலைகளில் கரைத்தனர். ஆகஸ்ட் 31ஆம் தேதி விநாயகர் ஊர்வலத்தை முன்னிட்டு சென்னையில் போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளது. விநாயகர் சிலையினை கரைக்கும் இடங்களை சுற்றி 10 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வேளாங்கண்ணி ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். சென்னை பெசன்ட் நகரில் அன்னை வேளாங்கண்ணி மாதா பேராலய திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் திரளானோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர். நடிகர் விஷால் நடிகை சாய் தன்ஷிகாவை காதலித்து வந்த நிலையில் நிச்சயதார்த்தம் கோலாகலமாக நடந்தது. விஷாலின் பெற்றோர், தன்ஷிகாவின் பெற்றோர் மற்றும் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் மட்டுமே இதில் கலந்து கொண்டனர். அந்த போட்டோவை நடிகர் விஷால் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதன் புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பலரும் விஷால் சாய் தன்ஷிகா ஜோடிக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை வடபழனி முருகன் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தனர்.
சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்வதாக கூறி கர்ப்பமாக்கி ஏமாற்றி விட்டதாகவும் 2 முறை தாக்கியதாகவும் ஜாய் கிறிசல்டா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தன் குழந்தைக்கு நேர்ந்த ஏமாற்றத்திற்கு அவர்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். என்னோட ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து காண்டாக்டில் இல்லை. இந்த குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் நான் கம்ப்ளைண்ட்டாக உள்ளே வச்சுருக்கேன். இப்போ என்னன்னா, அவர் என்னை ஏமாத்திருக்காரு. இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும். அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா. அதை அவர் எனக்கு ஒரு பதில் சொல்லணும். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் பவுன்சர்களால் ராம்பிலிருந்து தூக்கி வீசப்பட்டதாக கூறப்படும் இளைஞர் அவர் இல்லை என கூறி சென்னையை சேர்ந்த பெண் ஒருவர் புதிதாக வீடியோ வெளியிட்டுள்ளார். மதுரை தாவேக மாநாட்டில் ராம்பிலிருந்து பவுன்சர்கள் தன்னை வீசியதாக பெரம்பலூரை சேர்ந்த சரத்குமார் போலீசில் புகார் அளித்திருந்தார். முன்னதாக அது தாம் இல்லை என அவர் கூறியிருந்த நிலையில் தற்போது தூக்கி வீசப்பட்டது தாம் தான் என புகாரில் கூறியுள்ளார். அவரை பார்க்கணுங்கிற ஆசையில் கிட்ட போகும்போது அவர் சுற்றி இந்த பவுன்சர் என்னை தூக்கி கீழே கடாசிட்டாங்க. நான் சுதாரிச்சுக்கிட்டதுனால கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன். அதனால் மனசு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எனக்கு சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது நான் இல்லை, அது வேறு பையன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்மளால் கட்சிக்கு எந்த ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். இதனிடையே ராம்பிலிருந்து தூக்கி வீசப்பட்டது தன்னைத்தான் என விழுப்புரத்தை சேர்ந்த தாவேக தொண்டரும் வீடியோ வெளியிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தினார். இந்த சூழலில் விஜய் மீது புகார் தெரிவித்த பெரம்பலூர் சரத்குமார் மாநாட்டில் தனக்கு முன் அமர்ந்து இருந்ததாகவும் ராம்பில் விஜய் நடந்தபோது அவர் அங்கு செல்லவில்லை என்றும் கூறி சென்னை அம்பத்தூரை சேர்ந்த தேவி என்ற பெண் புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு புகார் ஃபேக்காக கொடுத்துருந்தான் ஒரு பையன். அந்த பையன் அவனே இல்லைன்றது அந்த ஒரிஜினல் பையன் அதுக்கான ப்ரூஃபை காட்டிட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேக்கை கொடுத்த பையன் பணத்தினால தான், அதுவும் யார் சொல்லி பண்ணியிருக்கான்றது விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அந்த பையன் மாநாட்டு அப்போ எந்த இடத்துல இருந்தான் அப்படின்ற ஒரு வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அந்த ஷர்ட்டை பார்த்துக்கோங்க. அவன் எனக்கு ஃப்ரண்ட்டில் இருந்தான். அண்ணன் ரேம்ப் வாக் வரும்போது தான் அவன் எந்த இடத்துல இருந்தானோ எனக்கு ஃப்ரண்ட்டில் தான் இருந்தான். அப்போ எப்படி அவன் ரேம்ப் வாக் அப்போ அங்கே இருப்பான்? சென்னை அரும்பாக்கம் பகுதியில் அவசரமாக கையில் பணம் வேண்டும் என கூறி ஜிபேயில் உடனடியாக பணம் அனுப்புவதாக ஏமாற்றும் கும்பலிடமிருந்து உஷாராக இருக்கும்படி கார் ஓட்டுநர் ஒருவர் விழிப்புணர்வு வீடியோ வெளியிட்டுள்ளார். கார் ஓட்டுநர் ஒருவரிடம் 200 ரூபாய் ஜிபேயில் அனுப்புகிறேன், கையில் பணம் தாருங்கள் என ஒரு இளைஞர் அணுகியுள்ளார். பணம் கொடுப்பதற்காக ஓட்டுநர் பர்ஸை எடுத்த நிலையில் அதிலிருந்த 500 ரூபாய் தாளை பார்த்த இளைஞர் 500 ரூபாயாக தந்தால் 30 ரூபாய் சேர்த்து அனுப்புகிறேன் என கூறியுள்ளார். ஆனால் அனுப்பிய பணம் சேரவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த கார் ஓட்டுநர் இளைஞரிடம் விசாரணை செய்ய காரை விட்டு இறங்கிய போது மோசடி இளைஞர் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். சைபர் கிரைம் போலீசார் இந்த சம்பவத்தில் விசாரணை செய்து வருகின்றனர். ஃபர்ஸ்ட் 200 கேட்டாரு. நம்ம பர்ஸ் எடுத்து ஓபன் பண்ணா 500 பார்த்துட்டாரு. பார்த்துட்டு ஒரு 500 தேவைப்படுது, 500 கொடுத்துருங்க, 530 அனுப்புறேன், டக்குனு 530 அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு காமிச்சாரு. பட் பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட் அமைச்சிருக்காரு. காட்டுங்கன்னு சொன்ன உடனே நமக்கு மெசேஜ் வரல. காட்டுங்க சொன்னா அவங்க ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு பிஎம் அப்படின்னு வருது. நம்ம வெற்றிகள் ஸ்டோர் வரும். அவர் பிஎம் அப்படின்னு அமைச்சிருக்காரு. என்ன ப்ரோ வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன் எடுத்து ஆன் பண்ணணும், ஸ்கேமா இருக்கும்னு நினைச்சு ஆன் பண்ணணும். வீடியோ எடுக்காதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க ஒன்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு அந்த காருக்கு முன்னாடி இந்த வண்டியில உட்காந்துட்டு நான் இறங்குறதுக்குள்ள எவ்வளவு தொலைவு அவங்களால போக முடியும் அவ்வளவு தொலைவு போயிட்டாங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்த கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டு ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழு மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. மலை பிரதேசமான உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரபிரயாகில் மேகவெடிப்பால் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சரிவு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் பேரிடர் மீட்புக் குழுவினர் கயிறு கட்டி களத்தில் இறங்கி 200க்கும் மேற்பட்டோரை பத்திரமாக மீட்டனர். மேலும் சிலரை தேடும் பணி துரிதகதியில் நடைபெற்று வருகிறது. கனமழை காரணமாக உத்தரகாண்டின் பசுகேதார் பகுதி சின்னாபின்னமானது. இதனால் அங்கு போர்க்கால அடிப்படையில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியரகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் அலக்நந்தா ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் ஸ்ரீநகர் ருத்ரபிரயாக் சாலையில் தண்ணீர் புகுந்தது. இதன் காரணமாக அந்த வழியாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதற்கிடையே ருத்ரபிரயாக் மாவட்டம்
பசுகேதார் மலை பகுதியில் சிக்கிக்கொண்ட பொதுமக்களை மீட்புக் குழுவினர் கடும் சிரமத்திற்கு மத்தியில் பத்திரமாக மீட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வைகை ஆற்றங்கரை பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தொடர்பான மனுக்கள் தூக்கி வீசி எறியப்பட்ட விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தப்படும் என ஆட்சியர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். பட்டா மாறுதல் வேண்டி மனு அளிக்கப்பட்ட நிலையில் தீர்வு காணப்பட்ட 6 மற்றும் வட்டாட்சியர் மூலமாக பெறப்பட்ட 7 மனுக்களின் நகல்கள் ஆகியவை கிடைக்கப்பட்டதாகவும் இதில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களிடம் உரிய விசாரணை நடப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட எஸ்பியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கும் விதமாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் ஆட்சியர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். மக்கள் அளித்த மனுக்கள் கழிவு நீரில் கிடப்பதுதான் மக்களின் மாண்பு என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேதனை தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த அவர் நல்லக்கண்ணு தன்னை அடையாளம் கண்டு கொண்டுள்ளதாகவும் விரைவில் பூரண நலம் பெறுவார் என்றும் தெரிவித்தார். மேலும் மக்களின் மனுக்களை கழிவு நீரில் வீசுவதுதான் திராவிட மாடல் ஆட்சி என தெரிவித்துள்ளார். சாக்கடை குழியில் கிடந்திருக்கு, அதை எடுத்து பார்க்குறாங்க. அவ்வளோதான் மக்களுக்கான மதிப்பு. அவ்வளோதான். எல்லா முன்பு பெறப்பட்ட மனுக்கள் எல்லாம் அந்த இதுகெல்லாம் கொடுக்கப்பட்ட உறுதியெல்லாம் 100 விழுக்காடு நிறைவேற்றப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நமக்கு நாமே பயணத்திட்டத்தில் பெறப்பட்ட அந்த இதெல்லாம் அவங்க 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டோன்னு சொல்கிறாங்க. அதுபோக இப்போ உங்களுடன் ஸ்டாலின்னு பெறப்பட்ட மனுக்கள் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பார்ப்போம். அப்போ பிரச்சனைகள் அப்படியே இருக்குது. அடுத்த 6 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. 4.5 ஆண்டுகள் ஆட்சி நிறைவுற்றிருக்குது. அப்போ இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு வாங்கி அந்த பிரச்சனை சாக்கடை தண்ணிக்குள்ளே கிடக்குது. இவ்வளோ மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு நம்ம நாடும் மக்களும் போவோம். அன்னைக்கு பங்களாதேஷ், இலங்கை மாதிரி ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சி, ஒரு கலவரம் இந்த நாட்டில் எழும். ஒரு இட்லி 1000 ரூபாய்ன்னு வர்றது கூட, ஒரு கிலோ அரிசி 1000 ரூபாய்ன்னு வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் மோதிய விவகாரத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பார்க்கிங் பிரச்சினை காரணமாக இரு சமூகத்தைச் சார்ந்த மாணவர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இவ்விவகாரத்தில் 3 மாணவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள ராஜரத்னம் விளையாட்டு மைதானத்தில் தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பணியாற்றும் சங்கர் ஜிவால், தமிழக போலீஸ் வீட்டு வசதித்துறை டிஜிபி சைலேஷ்குமார் யாதவ் ஆகிய இருவருக்கும் பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. இருவரும் 31ஆம் தேதி ஓய்வு பெற உள்ள நிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படை கமாண்டோ அணி, பெண் காவல் அணி, கடலோர காவல் படை அணி மரியாதை அணிவகுப்பும் நடைபெற்றது. சென்னையை அடுத்த பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கான்கிரீட் கலவை வாகனம் சாலையில் நின்று பணிபுரிந்து வந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து உதவி ஆணையர் கான்கிரீட் வாகனத்தை அப்புறப்படுத்துமாறு பணியாளர்களிடம் கூறினார். வண்டலூர், பெருங்களத்தூர், தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் என 5 போக்குவரத்து இன்ஸ்பெக்டர்கள் இருந்த நிலையில் பணி ஓய்வு மற்றும் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஒரு இன்ஸ்பெக்டர் மட்டுமே அங்கு உள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகர் ரஜினிகாந்தை பார்த்து தான் சினிமாவுக்கு வரும் எண்ணம் தோன்றியதாக நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். மதராசி படத்தின் ப்ரமோஷன் நிகழ்வாக கோவையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரிக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் படக்குழுவினர் சென்றனர். அப்போது பேசிய நடிகர் சிவகார்த்திகேயன், ரஜினிகாந்த் தான் தனது இன்ஸ்பிரேஷன் என்றும் அவரை பார்த்துதான் சினிமாவுக்கே வர வேண்டும் என்று தோன்றியதாகவும் குறிப்பிட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுக்க மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்த நிலையில் இதுகுறித்து மக்களுக்கு தெரிவிக்க மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லூர் கம்மாய்க்கரை பகுதிக்கு அதிமுக மருத்துவரணி இணைச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற
உறுப்பினருமான டாக்டர் சரவணன் வந்தார். அங்குள்ள சாலையோர வியாபாரிகள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் டாக்டர் சரவணனுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் வியாபாரிகளிடம் பேசிய அவர் அதிமுக அரசு வியாபாரிகளுக்காக செய்த நலத்திட்டங்களை பற்றி எடுத்துரைத்தார். பின்னர் எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சி பயணத்தில் பங்கேற்குமாறு வியாபாரிகளுக்கு நோட்டீஸ் வழங்கி அழைப்பு விடுத்தார். தினமும் காலை மாலை என 2 நேரமும் தொடர்ந்து தொகுதி மக்களை சந்தித்து எடப்பாடி பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு வருகிறார். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் அமைந்துள்ள தமிழ்நாடு பொறியியல் கல்லூரியின் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரபல நிகழ்ச்சி தொகுப்பாளர் கோபிநாத் சிறப்புரையாற்றினார். விழாவில் பேசிய அவர் மனித ஆற்றலுக்கும் தொழில்நுட்பத்திற்கும் இடையிலான போட்டி 8 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டதாகவும் மனித மூளைக்கும் கணினி மூளைக்கும் தான் இனி போட்டி என்றும் தன் உரையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கார் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ராஜேஷ்குமார், கல்லூரி தலைவர் ரவி ஆகியோரும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சந்திரகிரகண நாளில் நடை அடைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 7ஆம் தேதி சந்திரகிரகணம் வர உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அன்றைய தினம் பொது தரிசன வரிசை, 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை, மூத்த குடிமக்கள் செல்லும் வரிசையில் பக்தர்கள் மதியம் 2 மணி வரை மட்டுமே தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பிறகு மறுநாள் காலை 5 மணி முதல் பக்தர்கள் வழக்கமான தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று கோவில் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. காசா மீது புதனன்று இஸ்ரேல் தாக்குதலை தீவிரமாக்கிய நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 71 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 339 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் உதவிப் பொருட்களை பெற முயன்றபோது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 22 பேர் உயிரிழந்திருப்பது மனிதாபிமானம் குறித்த கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்த நிலையில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே போரில் இதுவரை 62,966 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக காசா சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போரில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,59,266 உயர்ந்துள்ளது. தொலைபேசி உரையாடல் கசிந்த விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த தாய்லாந்து பிரதமர் பெட்டோங் டான் ஷினவத்ரா அந்நாட்டின் அரசியலமைப்பு நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி நிரந்தரமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கம்போடிய முன்னாள் பிரதமரும் செனட் தலைவருமான ஹன் செனுடனான தனது தொலைபேசி உரையாடலின் போது அவரை அங்கிள் என்று அழைத்ததோடு மட்டுமன்றி தாய்லாந்து ராணுவ தளபதிக்கு எதிராகவும் ஷினவத்ரா பேசியிருந்தார். இந்த தொலைபேசி உரையாடல் கசிந்த நிலையில் பதவியேற்ற ஓராண்டுக்குள் அவரது பிரதமர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாட்டின் நலனை பாதுகாக்கவே தாம் அவ்வாறு பேசியதாக தெரிவித்து ஷினவத்ரா மன்னிப்பு கேட்டுள்ளார். போரை முடிவுக்கு கொண்டுவரும் பேச்சுவார்த்தைக்கு பதிலாக ஏவுகணைகளை தேர்ந்தெடுக்கும் ரஷ்யாவிற்கு உலகம் அதற்கேற்ப பதிலளிக்க வேண்டும் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். யுக்ரைன் தலைநகரான கீவ் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பலியானோரின் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளதாகவும் இந்த தாக்குதலில் 53 பேர் காயமடைந்ததாகவும் இதுவரை 8 பேரின் நிலை குறித்து எந்த தகவலும் இல்லை என்றும் தமக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை குறித்து தெரிவித்த அவர் ரஷ்யா மீது வலுவான பொருளாதார தடைகள், வலுவான அழுத்தங்கள் மற்றும் வலுவான நடவடிக்கைகள் தேவை என வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உடல்நிலை குறித்து சமீபமாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் ஏதாவது துன்பம் நடக்க நேரிட்டால் தாம் அமெரிக்க அதிபராக பணியாற்ற தயார் என அந்நாட்டின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கூறியுள்ளார். கடவுள் துன்பம் நடக்காமல் பார்த்துக் கொள்ளட்டும் என்று கூறிய அவர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும் மீதமுள்ள பதவி காலத்தை அவரால் தொடர முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் கடந்த 200 நாட்கள் தாம் பெற்ற சிறந்த வேலை பயிற்சியையும் அவர் சுட்டிக்காட்டி பெருமிதம் தெரிவித்தார். ஆசிய கோப்பை ஹாக்கி தொடக்க போட்டியில் சீனாவை இந்திய அணி எளிதில் வீழ்த்தியது. பீகாரின் ராஜ்கிர் மைதானத்தில் போட்டி தொடங்கியதில் இருந்தே விறுவிறுப்பாக நகர்ந்தது. இரு அணிகளும் மாறி மாறி கோல் அடித்ததால் ஆட்டத்தில் அனல் பறந்தது. இந்திய கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் ஹேட்ரிக் கோல் அடித்து அசத்தினார். குறிப்பாக 33வது நிமிடத்தில் இந்திய அணி 3 கோல் அடித்து முன்னிலையில் இருக்க, அதன் பிறகு சீனா அடுத்தடுத்து 2 கோல் அடித்ததால் ஆட்டம் டிக் டிக் என நகர்ந்தது. இறுதியாக கேப்டன் ஹர்மன்பிரீத் 47வது நிமிடத்தில் பெனால்டி ஷூட் அவுட்டை நன்கு பயன்படுத்தி கோலாக மாற்ற
இந்திய அணி 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றியை ருசித்தது. உலக சாம்பியன்ஷிப் காலிறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை PV சிந்து போராடி தோல்வியடைந்தார். பாரிஸில் நடைபெற்ற போட்டியில் இந்தோனேஷிய வீராங்கனை புட்ரி குஷிமாவை எதிர்கொண்டார். அபாரமாக விளையாடிய புட்ரி முதல் செட்டை 21-14 என்ற புள்ளிகளில் எளிதில் வென்றார். பின்னர் ஆக்ரோஷமாக விளையாடிய சிந்து 21-13 என்ற புள்ளிகளில் இரண்டாவது செட்டை எளிதில் கைப்பற்றியதால் ஆட்டம் விறுவிறுப்படைந்தது. எனினும் வெற்றியை தீர்மானிக்கும் இறுதி செட்டில் அபாரமாக விளையாடிய புட்ரி குஷிமா 21-16 என்ற கணக்கில் கைப்பற்றினார். இந்த தோல்வியால் PV சிந்து காலிறுதியுடன் உலக சாம்பியன்ஷிப்பில் இருந்து வெளியேறினார்.